கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் அவருடைய விலையேற பெற்ற இரக்கங்களினாலும் இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட அருமையான நேரத்திற்காக, கிருபைக்காக தேவனுக்கு கர்த்தரின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட நாம் மனாந்தர பிரயாணத்தினுடைய தொடர் வேதப்பாட வகுப்புகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய பதிவுகள்ல இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்துட்டோம். அந்த மோசேயினுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதன் மத்தியில மோசேயினுடைய வளர்ப்பு தேவன் எப்படி சிறப்பாக வைத்திருந்தார், அவரது தனிப்பட்ட திறமைகள் மற்றும் படிப்பு அதெல்லாவற்றின் மத்தியில தேவன் எப்படி அவரை வழிநடத்தினார் என்கின்ற காரியங்களும், அவருடைய 40வது வயதுல மோசே அதிகாரம் அவர் தன் கையில இருக்கு என்று அவர் துணிந்து செய்திட்ட காரியங்கள், அதன் மத்தியில சில எபிரேயர்களுடைய வார்த்தைகள், அதற்கு பயந்து பார்வோன் தன்னை கொலை செய்ய தேடுகிறார் என்பதற்கு பயந்து அவர் மீதியான் தேசத்திற்கு ஓடிய வசனம் வரைக்கும் நாம் கடந்த காலங்கள்ல தேவனுடைய கிருபையில நாம் பார்த்திருந்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட நாம் சற்று பார்க்க போறது கடந்த வகுப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்த நாளுக்குண்டான ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைய நாளினுடைய ஒரு பாடத்திற்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னா என்ன தலைப்புனா, மீதியான் தேசத்து அனுபவங்கள். மோசே மீதியான் தேசத்துல பெற்றுக்கொண்ட மாபெரும் அனுபவங்களை தான் நாம் இந்த நாளினுடைய ஒரு பாடமாக சற்று நாம் பார்க்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். அப்ப இந்த வசன பகுதிகள் நாம் பார்க்கும் பொழுது பார்வோன் அந்த காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது, எந்த காரியங்கள் நிச்சயமாக நமக்கு தெரியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11 நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்க எகிப்தியனை அங்க மோசே கொலை செய்துட்டு அந்த காரியங்கள், இது பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, அந்த காரியங்கள் கேள்விப்பட்ட பொழுது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். ஏங்க, இவர் அவருடைய பிள்ளை தானே, ஏன் அவரை கொலை செய்ய வகை தேடினார் அப்படிங்கிற ஒரு பின்னணிக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது நாம் கடந்த காலங்களுடைய பாடங்களை நாம் பார்த்தோம். அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம், அவருடைய திறமைகள் எல்லாமே இருந்துட்டாலும் பார்வோனுடைய பார்வையில இவர் யாருதான் அப்படின்னா ஒரு அடிமையின் பிள்ளை. ஏன்னா இவருடைய பார்வோனுடைய ராம்சேஸ் II பிள்ளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல மோசே இவருடைய பிள்ளையாக இருந்தாலும் பின்னாட்கள்ல ராம்சேஸ் IIக்கு மொத்தம் 10 பிள்ளைகள் பிறந்ததாக நம்ம சரித்திரங்கள்ல பார்க்கிறோம். அப்ப வளர்ப்பு பிள்ளை என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளைய கம்பேர் பண்ணும் பொழுது, தன்னுடைய சொந்த இனத்தை கம்பேர் பண்ணும் பொழுது வளர்ப்பு பிள்ளை, அதுவும் அடிமைத்தனத்தின் பிள்ளை அப்படிங்கிறப்ப ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு கோபம் வருங்களா இல்லையா? அப்ப அப்பேற்பட்டதான தன் இனத்தை ஒரு அடிமையின் ஒரு பிள்ளையாக வந்துட்ட இந்த ஒரு மோசே அங்க கொலை செய்வதா என்ற ஒரு கோபத்துலதான் அந்த பார்வோன் இந்த மோசேயினுடைய அந்த ஒரு துணிகர செயலை கண்டு அவரை கொலை செய்ய அவர் அங்க வகை தேடக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு தருணம் இது மோசே அறிகிறாரு. மோசே பார்வோனுக்கு விலகி அவர் மீதியான் தேசத்திற்கு கடந்து போவதை நாம பார்த்துட்டோம். இது கூட நாம் ஆவிக்குரிய ரீதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜனத்திற்காக முதலாம் வரியில வந்துட்டார். ஆனா ஜனங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் ஈடுபலி நிறைவேற்றி பரத்திற்கேறிய அந்த அநேக காரியங்கள் நாம் கடந்த வாரங்கள்ல நாம் தியானிச்சோம். சகோதர சகோதரிகளே, இப்ப மோசே மீதியான் தேசத்திற்குள்ளாக வராரு. மீதியான் தேசத்திற்குள்ளாக நுழைந்து அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான்.
உட்கார்ந்து இருந்தான். எத்தனை நாள்? அந்த ஒரு நாளா தெரியல, ஆனா உட்கார்ந்து இருந்தார். இப்ப அடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராகும் 2:16 மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் முண்டு தொட்டியை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அப்ப இந்த வசன பகுதிகள் நாம் பார்க்கும் பொழுது இப்ப தன் உயிருக்கு பயந்து அங்க மோசே வராரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு மீதியான் தேசத்துக்கு. சற்று யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நாட்டுல ராஜாவுடைய குமாரன், ராஜகுமாரன், அவருடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், சகல காரியங்களை சற்று சிந்தித்து பாருங்க. இப்போ ஒரு நாடோடியாக, எதுவுமே அற்றவராக, ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு தேசத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது சற்று எப்பேற்பட்ட ஒரு மனநிலைமை கொண்டவராக இருக்கும். இப்போ ஒரு வேளை நாம் குறிப்பாக சொல்லணும் என்றால், நாம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு மாபெரும் ஒரு செல்வந்தருடைய பிள்ளை திடீரென்று வேறொரு நாட்டுக்கு கடத்தப்படுறாரு. அந்த ஒரு நாட்டுல என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. அவருடைய படிப்பு, அவருடைய செல்வாக்கு எதுவும் இல்லை. அங்கு ஒரு அகதியாக அல்லது அங்கு ஒரு திக்கற்ற ஒரு நிலைமை மோசையிடத்துல இருந்திருக்கு அப்படி 7ஆம் காலத்துன்னு சொல்றார். அவரது கல்வி மற்றும் வளர்ச்சி அது எல்லாம் பரிபூர்ணதாக ஒருவேளை மோசை கருதி இருக்கலாம். அந்த ஒரு மனநிலைமையில இந்த ஒரு துறவண்டையில வந்து அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் மத்தியில இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கிறப்ப, மீதியான் தேசத்து ஆசாரியன் யார்? அந்த ஆசாரியன் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ரெகுவேல். அந்த ரெகுவேல் அப்படிங்கிற ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப, அங்க தண்ணீர் காட்டுவதற்காக அவர்கள் ஆடுகளை கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற மேய்ப்பர்கள் அதை தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல அங்க இருந்துட்ட அங்க மோசே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ரெகுவேலினுடைய குமாரத்திகளின் பட்சமாக இருந்து அவர் வந்து அந்த மேய்ப்பர்களை விரட்டியதாக நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். இந்த ஒரு வசன பகுதிய 7ஆம் காலத்துடன் என்ன சொல்றாருன்னா, அங்க அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம், அவருடைய வீரம், அவருடைய அந்தஸ்து எல்லாம் அற்ற ஒரு அகதியாக இங்க வந்து துறவண்டையில மோசே உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய நீதியின் உள்ளுணர்வு எழும்பி நிற்கிறக்கு அவரை செஞ்சுச்சான். அது மாத்திரமல்லாது இயல்பாகவே உன்னதமும் பயிற்சியும் அவருடைய பெண்களின் பாதுகாப்பினுடைய வீரத்திற்காக இவரை முன்னின்று செல்வதற்கு வழி நடத்துச்சான். அவருக்குள்ளாக மாபெரும் துயரம், மாபெரும் வருத்தம், மாபெரும் திகில் என்ன இருந்துட்டாலும் இப்ப பெண்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த ஒரு பாதுகாக்கத்தக்கதான அந்த ஒரு இயல்பாக அந்த ஒரு உள் உணர்வாக எழுந்திருந்து அவர் என்ன பண்றாருன்னா ரெகுவேலுடைய குமாரத்திகளை அங்க காக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்ன நடந்துச்சு? அவங்க காக்கப்பட்டாங்க. அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் வார்த்தாங்க. தண்ணீர் வார்த்த பின்னாடி அவர்கள் வீடுகளுக்கு கடந்து போய் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லும் பொழுது அங்க என்ன நடந்துச்சு? நீங்க வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்பிராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள்.
அந்த அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு சூழல் கடந்து போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, அந்த ரெகுவேல் என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கிறப்ப, ஒரு எகிப்தியன் எங்களை தப்புவிச்சாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்பொழுது தகப்பன் என்ன சொல்றாருன்னா, அவர் எங்கே, அவங்கள போய் என்ன பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க, அவங்க போஜனம் பண்ணட்டும் அப்படின்ட்டு அவங்கள அழைப்பு வைக்கிறாரு. மோசே வராரு ரெகுவேலனுடைய வீட்டிற்கு. இப்ப ரெகுவேலனுடைய வீட்டிற்கு வந்து அங்க தங்கி இருக்க சம்மதித்தான். நீங்க யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான், அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தையே மோசேக்கு கொடுத்தான். இந்த வசன பகுதிகளை நாம் சற்று விரைவாக வாசிக்கும் பொழுது இதெல்லாம் அடுத்தடுத்த ஒரே நாள்ல நடந்த சம்பவங்கள் போன்று தெரியும். ஆனா நிச்சயமா இது ஒரே நாள்ல நடந்ததானா? கண்டிப்பா இல்ல. தங்கி இருக்க சம்மதித்தான், எத்தனை காலங்கள் தெரியல. ஆனா மோசேவனுடைய நடத்தைகளை பார்த்து இப்ப அந்த ஆசாரியன் அந்த ரெகுவேல் என்ன பண்றாரு நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய மகளாகிய சிப்போராலை அங்க மோசேக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களின் நிமித்தமாக அவர்களுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நாம் வேத வசனங்களின் அடிப்படையில நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, யார் இந்த சிப்போரால், யார் இந்த சிப்போரால் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்துல நாம் கடந்து செல்லும் பொழுது இதுல அழகாக நமக்கு எடுத்து காட்டுறாங்க. என்ன நாம் பார்க்கும் பொழுது, இந்த சிப்போரால் யார் அப்படின்னா நிச்சயமா தெரியும், தன்னுடைய சொந்த தேசம் இல்ல, ஹீப்ரூல இருக்கக்கூடிய, அதாவது யாக்கோபுடைய சந்ததியினுடைய ஒரு பிள்ளை இல்ல, ஒரு புறஜாதி ஸ்திரீ தான். அந்த புறஜாதி பெண் விசேஷித்த விதமாக சிப்போரால் யார் அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப, ஆப்பிரிக்கர் இனத்தை சார்ந்த கருப்பர் இன பெண் தான். சரிங்களா? இப்பேற்பட்டதான இந்த ஒரு பெண்ணை அவர் மனம் முடித்தது நிமித்தமாக அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா MULATTO, முலாட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, வெள்ளை கருப்பு கலப்பின இனம். அவங்க வெள்ளை இனம்னு சொல்ல முடியாது, கருப்பு இனம்னு சொல்ல முடியாது, அது வெள்ளை கருப்பு கலந்த ஒரு இனமாக அவருடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்குது. சகோதர சகோதரிகளே, இது ஒரு நமது பார்வையில ஓகே, அவரு கருப்பு இன பெண்ணை திருமணம் பண்ணாரு. நிச்சயமா நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணங்கள் கிடைக்கப்பட்ட பின்பதாக தான் சொந்த இனத்துல திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கட்டளை கிடைக்க பெற்றிருக்குது. அப்ப அதற்கு முன்பதாக மோசே திருமணம் பண்ற ஒரு கருப்பு இன பெண்ணு தான். டோட்டலா ஜெனரேஷன் வேறுபட்ட ஒரு ஜெனரேஷன் தான் அவர் திருமணம் பண்றார். ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தையும் எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, நம் வசன பகுதிகள் நாம் நன்கு அறிவோம். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரையிலான வசன பகுதிகள் வாசிக்கலாம். என்னாகமம் 12:1-3 வரை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அப்ப இந்த வசன பகுதிகள் நமக்கு தெளிவா காண்பிக்குது என்ன அப்படின்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. நம்ம 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துலதான் என்ன நமக்கு தெரியும்னா, ஓ மோசே கிட்ட தான் பேசுவாரா, நம்ம கிட்ட பேச மாட்டாரா? அந்த கான்வர்சேஷனுடைய அந்த துவக்கம் ஆர்ஜின் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த அடிமை, அதாவது அந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ கருப்பரின பெண்ணை திருமணம் பண்ணினது நிமித்தமாக. சகோதர சகோதரிகளே, ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்த கால பகுதியிலேயே அந்த கருப்பரின பெண்களை அல்லது கருப்பர் இனத்தை கீழாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க வந்து விட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன்னா நிச்சயமா தெரியும், தேவனுடைய கிருபையின் மூலமாக 2ஆம் உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல நோவாவினுடைய 3 குமாரர்கள் யாப்பேத், சேம்,
காம். அந்த யாப்பேத்துக்கும் சேம்க்கும் காம் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்துல இருப்பார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். மோசையினுடைய சகோதரி பார்க்கக்கூடிய காரியம் இருந்துட்டாலும் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலேயே இந்த எத்தியோப்பியா இந்த தேசம் மற்றும் இந்த கருப்பர் இனத்தை கீழாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அங்க இருந்திருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே ஒரு உயர்கட்ட நிலைமையில இருக்கிறவங்க, அடிமைத்தனத்துல இருக்கிற அவங்க ஒரே ஒரு ஆள் சிப்போரால் அவருடைய பிள்ளைகள். ஆனா தனது கணவர் அந்த ஒட்டுமொத்த ஜனத்திற்குமே ஒரு வழிநடத்துபவராக இருந்துட்டாலும் அந்த சிப்போரால் எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எந்த அளவுக்கு தேவனிடத்துல முறையிட்டு இருப்பாங்க தெரியல. ஆனா இந்த சிப்போரால் ஒரு மாபெரும் ஒரு தேவனுடைய வேலைகளை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப நம்ம வரலாம். இந்த சிப்போரால் அப்படிங்கிறவங்க கருப்பினராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் நிமித்தமாக பிள்ளை பேரு வருது. இப்படிப்பட்டதான இந்த ஒரு சூழலை நாம் இப்பேற்பட்ட ஒரு கண்ணோக்கத்துல பார்க்கும் பொழுது ஏழாமை காலத்துடன் ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோக்கத்தை வைக்கிறார். என்ன ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோக்கத்தை வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, குடும்ப வரிசையில் ஆட்சியை நிறுவுவதற்கான போக்கு குறைவாக இருக்கும். அதாவது ஒருவேளை மோசேவனுடைய பிள்ளையாக இதே சேம் சந்ததிக்குள்ளாரையே யாராச்சும் ஒருத்தங்க திருமணம் மோசே பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா மோசேவனுடைய காலத்துக்கு பின்பதாக அவருடைய பிள்ளையாக வழிநடத்துபவராக அவர் என்ன இருப்பாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஜனங்களின் மூலமாக. பின்னாட்கள் அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த மோசேவனுடைய சந்ததி அந்த இஸ்ரேலை ஆட்சி செய்யும் ஒரு மாபெரும் ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் இப்பேற்பட்டதான அந்த ஒரு மாபெரும் அந்த ஒரு சூழ்நிலைய இந்த ஒரு திருமணம் இந்த ஒரு பிள்ளை பேரானது அங்க மாற்றி போட்டு இருக்குது என்பதை இங்க ஏழாமை காலத்துடன் அங்க மேற்கோள் காண்பிக்கிறார். சகோதர சகோதரிகளே, பேர்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு சூழல்ல மோசே அவருக்கு சகல தாளந்துகள் சகல திறமைகள் இருந்தாலும் இங்க ஒரு திருமணம் செய்து இங்கே பிள்ளைகள் பெற்று இங்க தன்னோட மாமனாரனுடைய அந்நிய தேசத்துல ஒரு பரதேசியை போல அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இங்க மாமனாருடைய அதாவது ரெகுபேலினுடைய ஆடுகளை அவர் மேற்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கறத கூட நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த வசன பகுதிகள் நீங்க 21 தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க ஒரு மாபெரும் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு பார்க்கிறப்ப அங்க மோசே குழந்தை மனைவி இவர்களோட அவர் அங்க இருக்கக்கூடியவராக மீதியான் தேசத்துல செட்டில் ஆகுறாரு. இன்னொரு மாறுபட்ட ஒரு சூழல் இங்க எகிப்துல நாம் பார்க்கும் பொழுது எகிப்தின் ராஜா மரிக்கிறாரு. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் மீதான அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது அங்க குறையிற மாதிரி இல்ல. அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அங்க ஜபத்தின் மூலமாக ஏறெடுக்கிறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த ஒரு வேண்டுதலானது தேவனுடைய சமூகத்திற்கு அங்க எட்டக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு எட்டுனதின் நிமித்தமாக இப்ப தேவன் என்ன பண்றார் அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப அவர் நினைவு கூர்ந்தார். எதை நினைவு கூர்ந்தார்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தார்ங்கிற வசனம் பார்க்கிறோம். இதே காரியத்தை ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். ஆதியாமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. யார் இடத்துல அப்படின்னு பார்க்கிறப்ப ஒரு தூதர் நிலைமையில இருக்கிறவங்க கேட்டா இல்ல, அல்லது அவரை போன்று இருக்கக்கூடிய வேறொரு தேவன் இல்ல. ஒருவேளை தேவரிடத்துல அவர் பண்றாரானா இல்ல. ஆனா யாரிடத்துல இங்க பண்றாருன்னா அங்க பூமியில தேவதூதலையும் சற்று சிறியவராக்கப்பட்டு அதுலயும் விழுந்து போன சந்ததியில வந்துட்டு இருக்கிற ஒரு
பாகால் வழிபடக்கூடிய ஒரு விக்கிரக கடவுள் வணக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல அங்க தேவன் அவரை அழைச்சு கூட்டிட்டு வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்னன்னா, நான் உன்னை பெரிய சந்ததியாக்குறேன், நான் உன் சந்ததி மூலமா பூமியுடைய சகல ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கின்ற மாபெரும் ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்டதான அந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு அடுத்ததாக ஈசாக்குக்கு தொடருது, ஈசாக்குக்கு அடுத்ததாக அது யாக்கோபையும் தொடரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு சூழல்ல பார்க்கும் பொழுது இப்பேற்பட்டதான அந்த வாக்கு தத்தங்களை தேவன், இப்பேற்பட்டதான உடன்படிக்கை தேவன் என்ன பண்றாருன்னா அங்க நினைவு கூர்ந்து அங்க தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குது பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அப்ப நம்ம 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரெகுவேல்னு போட்டிருக்கு. பிரதர் இங்க 1ஆம் வசனத்துல பாக்குறப்ப எத்திரோன்னு போட்டிருக்கு. அப்ப இது வேற இது வேறையானா இல்ல, அந்த ரெகுவேலினுடைய அந்த எத்திரோவினுடைய மறுபெயர்கள் தான் இங்க குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப மோசே என்ன பண்றாருன்னா அந்த எத்திரோவாகிய ரெகுவேலினுடைய அந்த ஆடுகளை அவர் என்ன பண்றாருன்னா மேய்த்து வரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கு. இவர் இங்க என்ன பண்றாருன்னு பாக்குறப்ப கர்த்தருடைய பர்வதமாய் ஓரேபு மட்டும் வந்தான். இந்த ஓரேபுக்கு அவர் வரும் பொழுது அவருடைய வயது என்ன அப்படிங்கிறத அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அப்ப வசன பகுதிகள்ல தெளிவா தெரியுது என்னன்னா, மீதியான் தேசத்துல மோசே எத்தனை நாள் இருந்தாருங்க? 1 நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம் இருந்துட்டார். இந்த 40 வருடங்கள் கழித்து தான் இந்த ஓரேபு மட்டும். பிரதர் இங்க ஓரேபுன்னு சொல்றீங்க, அப்போஸ்தலர்ல சீனாய் மலைன்னு இருக்கு. எதை பிரதர் எடுத்துக்கிறதுனா இந்த ஓரேப் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அந்த மலை தொடர்ல ஒரு சிறிய ஒரு பகுதி தான் எது அப்படின்னு பாக்குறப்ப சீனாய் மலை. சரிங்களா? அப்ப இந்த ஓரேப் அப்படிங்கிற அந்த மலை தொடர்ல இங்க தேவனுடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு இங்க மோசே வரார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப மோசே 40 வருடங்கள் நிச்சயமா தெரியுது என்னன்னா சகல காரியங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இன்னொரு பாகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து 2ஆம் கட்ட 40 வருடங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது கற்றுக்கொண்ட அனைத்து காரியத்தையும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறார். அந்த நடைமுறைப்படுத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் கற்றுக்கொள்றாரு இந்த ஒரு 40 வருடங்கள் சாந்த குணத்தை. அவர் கற்றுக்கொள்றாரு தனது தனிப்பட்ட திறமைகளின் மீதான அவநம்பிக்கை. அவர் கற்றுக்கொள்றாரு தாழ்மை. முதல் 40 வருஷம் கத்துக்கிட்டாரு ஸ்டடீஸ்ல, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டாரு. ஆனா இந்த 2ஆம் கட்ட 40 வருடங்கள் அனுபவபூர்வமாக ஆடுகளின் மூலமாக அதனை மேய்க்கும் திறமைகளின் மூலமாக அவர் தன்னை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சாந்த குணம், தன்னுடைய திறமையின் மீதான அவநம்பிக்கை, தாழ்மை, இதெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அங்க 7ஆம் எக்காலத்துடன் மேற்கோளிட்டு காண்பிக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான ஒரு அனுபவங்கள், ஒரு தாழ்மை, ஒரு தன்னுடைய தனி திறமையின் மீதான அவநம்பிக்கை, ஒரு எதன் மீதான ஒரு அடம் பிடிக்க கூடாத ஒரு சாந்த குணம், இதெல்லாம் கொண்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு 80 வயது நிறைந்த ஒரு மனிதன் தான் யாருன்னா இப்ப மோசே. இப்ப இந்த மோசே என்ன பண்றாருன்னா தேவனுடைய பருவத்துல வராரு. இப்ப இந்த தேவனுடைய பருவத்துல வந்திருக்கும் பொழுது என்ன ஒரு காட்சிய அவர் காண்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்ப இந்த வசன பகுதிகள் நாம் பார்க்கிறப்ப
கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஏன்னா நீங்க பின்னாடி இருக்கிற வசன பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் பேசினார்ன்னு இருக்கும். நிச்சயமா கர்த்தர் பேசுறாரு, நமக்கு நிச்சயமா தெரியும். தேவனுடைய விளையேறப்பெற்ற கிருபையினால அந்த ஃபாலோ அப் கிளாஸ் ஸ்டடீஸ்ல அங்க குமாரனாய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடத்துல அங்க பிதாவாகி தேவனுடைய பிரதிநிதியாக கர்த்தர் தான் இந்த தூதர் நிலைமையில நின்று பேசினார் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க மோசே இடத்துல பேசினது கூட யாருதான் அப்படின்னு பாக்குறப்ப தேவன் அல்ல, அங்க மிகாயேல் தூதன் தான் இங்க பேசியிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மிகாயேல் தூதன் என்ன பண்றாருன்னா ஒரு அக்கினி ஜுவாலையில நின்று அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த முச்செடி, இந்த முச்செடி குறிச்சு கூட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு புதர் வகை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. சிட்டீம் அப்படிங்கிற ஒரு மரம் வகையை சார்ந்தது. இந்த ஒரு புதர் போன்று இருக்கக்கூடிய ஒரு ஷிட்டீம் அப்படிங்கிற ஒரு மர வகையை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த மரத்துண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா கூடாரம் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறத கூட இங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இது ஒரு சின்ன ஒரு அருமையான நிழல் கூட இங்க காண்பிக்கிறாங்க. என்னன்னா அங்க தேவதூதன் வந்து இருக்கும் பொழுது அங்க ஒரு அக்கினி இருக்கு. அந்த ஒரு அக்கினியின் மத்தியில அங்க அந்த புதர் அங்க எரிக்கப்படல, ஆனா அதற்கு அக்கினி இருக்குது. இது ஆவிக்குரிய அடையாளத்துல தேவனுடைய பிள்ளைகளாக கடந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இது என்னங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்குள்ளாக உடன்படிக்கையை எடுத்துட்ட மெய்திருச்சபை ஜனங்கள்ல கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் சரி, அவரோடு இணைக்கப்பட்டவர்களும் சரி, எப்பேற்பட்டதான சோதனைகள் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்றுட்டாலும் அப்பேற்பட்டதான அந்த சோதனைகள் அவர்களை பாதிக்காது. தேவன் பாதுகாக்கிறார், தேவன் அவர்களை வழி நடத்துகிறார் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு அடையாளத்தை தான் இந்த அக்கினி எரியுது. ஆனா அங்க செடி என்ன ஆகல அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அது வெந்து போகவில்லை அப்படிங்கிறத நம்ம 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. செடி எரியுது ஆனா வெந்து போகல. எப்படி பிரதர்? ஏன்னா நீங்க இந்த யாத்ராமம் புஸ்தகத்துல நீங்க அந்த வசனத்தையே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அற்புத காட்சி, நீங்க யாத்ராம் புஸ்தகம் பாத்தீங்கன்னா அநேக அற்புத காட்சி இருக்கும். அந்த அற்புத காட்சியில முதல் அற்புத காட்சி எது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப முன்னாடியே மோசேனுடைய வளர்ப்பெல்லாம் இருக்குங்க, இல்லைங்களே. ஆனா ஒரு விசித்திரமான ஒரு அற்புத காட்சினா ஃபர்ஸ்ட் காட்சி இந்த முச்செடி எரியறது தான். இந்த முச்செடி எரியக்கூடிய இந்த ஒரு காட்சியை குறித்து உலகத்துல இருக்கிறவர்கள் இதை குறித்து என்ன ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இப்பொழுதும் கூட மோசே இந்த கடந்து சென்றுட்ட இந்த ஓரே பகுதி எப்பேற்பட்ட ஒரு பகுதி அப்படின்னா எரிமலைகள் நிறைந்த மலை கொண்ட பகுதியாம். எரிமலைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில கேஸ் என்ன ஆகும்னா அடிக்கடி லீக் ஆகும். கேஸ் கந்தகங்கள் அது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த பகுதி. இதுல நம்ம ஒரு உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல்லுவாங்க, என்னன்னா கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லிவாய் பிசாசு அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா நைட் நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி சல்லுன்னு போகும். இதை பார்த்துட்டு அதுக்கு கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்தது என்ன அதற்கு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது இவர்கள் சொல்றாங்க, அதே இதை எதோட கனெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இந்த முச்செடிக்கும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பூமியில சில கேசஸ் இருக்கு, சில வாயுக்கள் இருக்கு. இந்த வாயுக்கள் காற்றோடு கலக்கும் பொழுது அது நெருப்பு எரியும், பற்றி எரிவது போல இருக்கும். ஆனா அது எந்த ஒரு பொருள் மீது இருந்தாலும் அந்த பொருளை பாதிக்காது. சில கேசஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய காரியத்துல கூட இருக்கு. அது நீங்க எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கரங்கள்ல அந்த கேஸ் அந்த லிக்விட நம்ம ஒருவேளை எடுத்து தீ பற்ற வச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் வரைக்குமே அது பற்றி எரியும், ஆனா கையை பாதிக்காது. ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டின பின்னாடிதான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல இந்த சீனாய் மலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எரிமலையிலிருந்து வந்துட்டு அந்த கேஸ்
அந்த ஒரு செடியில இருந்தது நிமித்தமாக அது பற்றி எரிந்தது. ஆனா அதுல அந்த செடி வெந்து போகல அப்படிங்கிற உலகத்துல ஒரு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா அது எப்படி எரிந்தது, இதுதான் அதனுடைய விளக்கமா? ஞாம் அறியும், தேவன் ஒருவரே அறிவார். ஆனா நிச்சயமா தெரியும், தேவன் இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு அற்புதத்தையுமே இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்துல பண்ணல. அப்ப இதுவும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் இந்த மோசேனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு பயன்படுத்திய ஒரு கருவியாக, ஒரு டூலாக தான் இந்த எரிகிற முச்செடி இருந்திருக்கு அப்படிங்கறத கூட நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இதுக்குண்டான காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? நம்ம யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய பதிவுகள் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது வசனங்கள் வாசிங்க 3ல இருந்தே. அப்பொழுது மோசே, அந்த முச்செடி வெந்து போகிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம வசன பகுதிகளை நம்ம பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னடா வித்தியாசமா இருக்குது, அற்புத காட்சியா இருக்குன்ட்டு அந்த முச்செடிக்கு பக்கத்துல மோசே நெருங்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப மோசே இடத்துல தேவ தூதன் பேசுறாரு. மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்ப நீ நிக்கிற இடம் ரொம்ப பரிசுத்தமான இடம்பா, உன் காலினுடைய பாதரட்சியை கழட்டி போடு அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு சத்தியத்தை அவர் எடுத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கிறப்ப அவருடைய காலடியில் அவர் அந்த பாதரட்சிய அவர் அவிழ்த்து போடுகிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய அந்த பரிசுத்தமான இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பேற்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இங்க நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் எப்பொழுதெல்லாம் கடந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் கொண்டவர்களாக, தாழ்மை என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு குணலட்சணத்தை தரித்தவர்களாக நாம் அங்க காணப்படணும் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை அங்க மோசேயின் இடத்துல இருந்து தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா முன்னாடிதான் நம்ம பார்த்துட்டு என்னன்னா, அவர் சாந்த குணம் கொண்டவராக, இனிமேல் என்னப்பா இருக்குது, நான் அப்படி இருந்தேன், ஆனா இப்ப என்னுடைய சூழலே வேற. சாந்த குணம் கற்றவராக இருக்கிறாரு. தன்னுடைய தனிப்பட்ட திறமைகள் இங்க எதுவுமே பயன்பட போறதில்லை. அதனால ஒரு தாழ்மை அங்க ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஒரு மனநிலைமையில அவர் இங்க வரும் பொழுது இங்கேயும் தேவன் சொல்றது என்னன்னா, நீ முதல்ல தாழ்மைப்படு, உன்னுடைய காலில் இருக்கிறத கழட்டி போடு, நீ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகனாக, சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு மகனாக என்னிடத்துல வா என்று அங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழல்ல மோசே என்ன பண்றாரு அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அங்க யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, மூடிக்கிறார். இதே காரியத்தை அழகா அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்கள்ல கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7, 31, 32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கிறப்ப இந்த ஒரு தரிசனத்தை கண்டு அவன் நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். ஏன்னா நான் வழிபடக்கூடிய தேவன் இப்பேற்பட்டதான ஒரு மாபெரும் அற்புத காட்சியின் மத்தியில என் கூட பேசுகிறார் அப்படின்ட்டு ஒரு பயம், ஒரு நடுக்கம்,
ஒரு துணிவற்ற ஒரு நிலைமையில அவர் அங்கு நிற்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன் பிரதர் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னா, நீ அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ ஒரு நடுக்கம், இந்த ஒரு தயக்கத்தின் மத்தியில தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கிறப்ப அங்க நிற்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து அங்க பேசப்படுகிறது. 7 மற்றும் 8 வசனங்கள்ல வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். அப்ப இந்த ஒரு காரியம் இப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி நான் உன்னுடைய தேவன் தான்ப்பா, உங்களுடைய ஜனத்தினுடைய தேவன் தான், இந்த மாதிரி பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் பார்த்தேன். இந்த ஒரு கூக்குரல் மத்தியில அது எனக்கு கேட்கப்பட்டுச்சு. இந்த கேட்டதில் நிமித்தமாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் பார்க்கிறப்ப, பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். அங்கதான் நான் உங்களை சேர்க்க போறேன். இதுல அவருடைய பாடுகள் என் காதுல எட்டுச்சு அப்படிங்கிறத தேவன் சொன்ன பின்பதாக இப்ப 10வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்ப ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா, இவ்வளவு நேரம் மோசே அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாரு. ஓகே, தேவன் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அப்படின்ட்டு அமைதியா கேட்டுட்டு இருந்தாலும், இப்ப திடீர்னு ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, சரிப்பா உன்னை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமையத்துல இருந்து கூட்டிட்டு வர போறேன் வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இவ்வளவு நேரம் அமைதியா ஒரு நடுக்கத்தோட ஒரு கலக்கத்தோட பயத்தோட இருந்த மனுஷன் இப்ப தேவன் தூதர்கிட்ட என்ன பண்றாருன்னா ரிப்ளை கொடுக்கிறார். என்ன ரிப்ளை? 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இப்ப சொல்றாரு, நான் எம்மாத்திரங்க, எவ்வளோ பெரிய வேலை நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த அவ்வளோ பெரிய வேலைக்கு நான் தகுதியானவன் தானா? அதற்கு நான் சரியான ஒரு நபர் தானா? அதற்கு நான் சரியான ஒரு தகுதியில தான் நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? அதற்கெல்லாம் நான் எம்மாத்திரங்க. அதாவது அவருடைய அந்த ஒரு தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய தனிப்பட்ட திறமைகளின் மீதான நம்பிக்கைகள், அவர் ஒரு 5 காரியங்கள்ல மறுப்பு தெரிவிப்பார். அந்த 5 காரியங்கள்ல திரும்ப திரும்ப அவர் என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க, நான் அப்பேற்பட்ட பலன் அற்றவன்க அப்படின்ட்டு அந்த தாழ்மையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் இங்க பேசி வருகிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க சொல்றாரு, நான் எம்மாத்திரம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் அதுல இதுக்கு நான் பாத்திரமானா, நான் அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மோசே நிலத்துல வருது. இப்ப தேவன் உடனடியாக தேவதூதன் என்ன பண்றாரு அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்ப இந்த வசன பகுதியில தொடர்ந்து சொல்றாரு என்னன்னா, பா நீ தனியா எல்லாம் போல, நீ உன்னுடைய தனிப்பட்ட தலைமைகள்னால எல்லாம் இல்ல, நான் என்ன பண்றேன், நான் உன் கூட வரேன், நான் உன் கூட உன்னுடைய ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஜனங்களை நான் கூட்டிட்டு இதே மலைக்கு கூட்டிட்டு நீங்க இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீங்க, அப்பேற்பட்டதான ஒரு ஏற்பாட்டை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் சொன்னாலும், இவன் மறுபடியும் மோசே என்ன பண்றாருன்னா 2ஆம் முறை மறுப்பு தெரிவிக்கிறார். வசனம் 13 வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அப்ப இந்த வசன பகுதிகளை நான் பார்க்கிறப்ப, சரி நான் போய் இந்த மாதிரி தேவன் கூப்பிட்டாருப்பா வாங்கப்பா அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொந்த இனத்தார் இஸ்ரேல் வம்சத்தார் அவங்க
நீ கூப்பிடுற கடவுளுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நான் அதற்கு என்ன பேர் சொல்றது அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்க பேர் என்ன அப்படின்ட்டு இப்ப மோசே என்ன பண்ணாருன்னா அடுத்த கட்ட ஒரு சமரச முயற்சி. இந்த என்ன விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அடுத்த ஒரு சமரச ஒரு வார்த்தையாக இதை கேட்கிறாரு. இதை கேட்கும் பொழுது இப்ப தேவன் தேவ தூதர் என்ன பண்றாருன்னா அதற்கான பதிலை கொடுத்துட்டு இன்னும் விளக்கங்கள் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அத நீங்க தொடர்ந்து கூட பிதாவாகிய தேவன் இங்க மோசேயின் இடத்துல அவர் ரிவீல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம். பாத்தீங்களா? அப்ப முதல்ல அங்க மோசேவினிடத்துல தன்னை வெளிப்படுத்தும் ஒரு தேவதூதன் தான். ஆனா பிதாவாகி தேவனுடைய நாமத்தை முதல்ல மோசேயின் இடத்துல அங்க தேவதூதன் அங்க தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து அங்க மோசேயின் இடத்துல ரிவீல் பண்றத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அப்ப இதை சொல்லிட்டு அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ என்னோட நாமத்துல நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ போய் மூப்பர்கள் கிட்ட பேசு, அவங்க உன்னை ஏத்துக்குவாங்க. அடுத்ததா பாத்தியா அப்படின்னா, நீ பார்வோன்ட்ட போய் சொல்லு, அவன் கேட்க மாட்டான். அவன்கிட்ட நான் சில அற்புதங்களின் வாயிலாக பேசுவேன். அந்த அடையாளங்களின் மூலமா ஒரு கட்டத்துல பார்வோன் என்ன பண்ணிடுவாருன்னா விடுதலை பண்ணிடுவாரு அப்படின்ட்டு அங்க ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை கூட சொல்லுவார். இந்த ஒரு மாபெரும் ஒரு சூழல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்துல இருந்து அவர்கள் விடுதலையாகி வருவார்கள் அப்படிங்கிறதுல ஒரு மாபெரும் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள் வாசிங்களேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது மோசே சொல்லி இருந்தபடி எகிப்த இஸ்ரேல் ஜனங்கள் கொள்ளையிடுறாங்க. எப்ப மோசே சொல்லி இருந்தாரு? மோசேக்கு எப்படி அந்த மோசே நீங்க இந்த மாதிரி விடுதலையாகி போறப்ப நீங்க எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வாங்க அப்படின்னு மோசே அவருடைய சொந்த பலத்தால சொல்லிட்டாரா அப்படின்னா இல்ல. அத சொன்னதே யார்தான் அப்படின்னு பாக்குறப்ப தேவதூதன் தான். எங்க வாசிக்கலாம்னா யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்தில் தன் இருக்கிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். பாத்தீங்களா? இவங்க எகிப்துல கொள்ளையிடுவாங்க அப்படிங்கிறத மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கல. தேவதூதனே இங்க மோசேட்ட சொல்லி இது நீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லத்தக்கதான ஒரு மாபெரும் காரியங்கள்லாம் சொல்லிட்டு, சரிப்பா இந்த மாதிரிலாம் இருக்கு, உங்களை இந்த மாதிரிலாம் நான் மீட்கிறதுக்கு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சா, இப்ப மோசே மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் 3வது முறையாக மறுப்பு தெரிவிக்கிறார். நாம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொள்ளார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். இப்ப மறுபடியும் அவரு சொல்றாரு என்னன்னா, அவங்க என்ன நம்ப மாட்டாங்கப்பா, நான் அவங்கள விட்டு நான் ரொம்ப தொலைவுல வந்துட்டேன், என் வாக்குக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமானாருங்கிறத நான் எப்படி நம்புவேன் அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? மறுப்பு.
வேணாம், என்னை விட்டுருங்க, நான் ஏதாவது பாத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் மறுப்பு தெரிவிக்கும் பொழுது, இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவதூதன் என்ன பண்றாருன்னா, நீங்க வீடுகள்ல வாட்ச் பாருங்க, நம்ம அப்படியே ஷார்ட்டா முடிச்சிடலாம். அவர் முதலாவது என்ன பண்ணுவாருன்னா, மோசே கையில இருக்கிறது என்ன, கோல். அந்த கோலை நீ என்ன பண்ண அப்படின்னா அங்க கீழே போடுங்கிறப்ப அது பாம்பா சர்ப்பமாக மாறுது. திருப்பி நீ அதை கையை நீட்டி எடுன்னு சொல்லும் பொழுது அந்த சர்ப்பம் கோலா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு அற்புதம் சொல்றாரு, என்ன அப்படின்னு பாக்குறப்ப, உன் கைய உன் மடியில போடு அப்படிங்கிறாரு. மடியில போடும் பொழுது அது வெண்குஷ்டமானது போல வெண்மையா மாறுது. மறுபடியும் மடியில போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது போட்டு எடுக்கிறப்ப பழையபடிக்கு அது மாறுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் தூதனானவர் சொல்றாரு, இது நீங்க சொல்லுங்க, இது நீங்க அற்புத காட்சியை செய்யுங்க, இதுல அவங்க கேட்பாங்க. ஒருவேளை கேட்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எகிப்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து நீங்க தரையில ஊத்துங்க, தண்ணீர் என்னவா மாறும், அது ரத்தமாக மாறும் அப்படிங்கிறத ஒரு மூன்று அடையாளங்களை கொடுத்து மோசே இடத்துல நீ இந்த மாதிரி போய் இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே மோசே மறுபடியும் என்ன பண்றாரு அப்படிங்கிறத யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயனும் மந்த நாவுள்ளவன் என்றான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் எம்மாத்திரம்னு சொன்னாரு. இப்ப அடுத்து உங்க பேர் என்னங்கிறத கேட்டாரு. இப்ப அடுத்து 4ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றப்ப, நான் இந்த மாதிரி என்ன நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னாரு. இப்ப அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, என்ன நம்ம பார்க்கிறப்ப, எனக்கு பேச்சு திறமை இல்ல, நான் திக்குவாயன், நான் மந்தனாவு. ஆண்டவரே, இதற்கு முன்னதாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னதாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. இது நீங்க திருத்தின மொழிபெயர்ப்புல பாருங்களேன். விடுதலை பயணங்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவண்ணம் அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவு குழரும் என்றான். இப்ப என்ன சொல்றாருன்னா, நானு இங்க உங்ககிட்ட பேசுறதா ஓகே, ஆனா இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வாக்கு வல்லவன் அல்ல அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்ற. திக்குவாய், எனக்கு மந்த நாவு இருக்குது அப்படிங்கிற விளக்கங்கள் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த திக்குவாயி மந்த நாவு அப்படிங்கிறப்ப இதற்கு அநேக கருத்துக்கள் கடந்து போயிருந்தாலும் இதே காரியத்தை குறித்து யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 30ஆம் வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6:12. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். தொடர்ந்து 30 வாசிங்க. வசனம் 30. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். நம்ம இங்க தமிழ் மொழிபெயர்ப்புல விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திருத்தின மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும் பொழுது பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்றாரு. அப்ப புரிந்து கொள்ளுதல் தான், ஆனா இதுதான் அக்யூரேட்டா நடந்திருக்குமாங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியாது. என்ன ஒரு காரியமா இருந்திருக்கலாம்னா, ஒருவேளை அவர் ஜென்ம பாஷை பேசி, அதாவது எகிப்துல இருக்கும் பொழுது அவர் பேசியிருந்த மொழி இங்க கடந்து 40 வருடங்கள் பேச்சுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பேச்சினுடைய வல்லமை, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம தமிழ் நல்லா பேசுறோம், இந்த தமிழ் நல்லா பேசக்கூடியவர்களை கொண்டு போய் ஒரு ஜெர்மனில போட்டாச்சு அப்படின்னா, ஜெர்மனில தமிழர்கள் பேசுறவங்களே இல்ல, ஜெர்மனி பாஷையை பேசுறவங்க தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 40 வருடம் கடந்துட்டா நமக்கு என்ன ஆயிரும்? ஜெர்மன் பாஷை நல்லா பேசுவோம், ஆனா தமிழ் என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிடும், சில காரியங்கள் குறைவுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு தன்மையில ஒருவேளை நான் என்னுடைய நாட்டுக்கு அதாவது என்னுடைய ஜனத்திரத்துல போய் நான் ஃப்ளோவா பேசுறதுக்கு, அதாவது சரளமா பேசுவதற்கு, அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசத்தக்கதாக நாக்கு வல்லமை இல்லாம இருக்கலாம், பேச்சு வல்லமை இல்லாம இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை இங்க மோசே வச்சிருக்கலாம்
அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏழாமை காலத்துடன் இங்க கூட என்னதான் சொல்றாருன்னா, இது மோசேவனுடைய தாழ்மை குணத்தை தான் இங்க காண்பிக்குது. அவர் இங்க நான் வாக்கு வல்லவன் இல்ல, நான் திக்குவாயி மந்தனாவு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அது எதனால அவர் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தாழ்மைக்காக தான் அவர் இதெல்லாம் சொல்லிட்டு வராரு அப்படின்ட்டு ஏழாமை காலத்துடன் சற்று வித்தியாசமான ஒரு பதில அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, யாத்திராகமம் 4:11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான். சரிப்பா, நான் உனக்கு உன் வாயோட வாயா இருந்து நீ பேச வேண்டியது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், உனக்கு தெளிவா நான் பேச வைக்கிறேன் அப்படின்ட்டு தேவதூதன் சொன்னா, இப்போ மோசே மறுபடியும் 5வது முறை என்ன பண்றாருன்னா மறுப்பு தெரிவிக்கிறார். 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நீங்க எனக்கு பதிலா வேற யாரையாச்சும் அனுப்புறீங்களா? நான் எம்மாத்திரம், உங்க பேர் என்ன, என்ன நம்ப மாட்டாங்க, எனக்கு பேச்சு திறமை இல்ல, வேற யாராச்சும் நீங்க அனுப்பிச்சுடுங்க. ஏன் இந்த 5 முறையும் அவர் திரும்ப 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 தேவன் கொடுத்த ஒரு வேலைக்கு தன்னை நிராகரித்து கொள்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லலாங்க? தேவன் மீது பயம் இல்லையா? இருக்குது. அவர்தான் மெய்தேவன் விசுவாசம் இல்லையா? இருக்குது. அப்புறம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது இங்க நமக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, முந்தைய தோல்வியை நினைத்து மிகவும் ஜாக்கிரதை உணர்வோட இருந்தாராம். எகிப்துல இருந்து வெளியே வருவதற்கு ஒரு மாபெரும் ஒரு அனுபவம் எது அப்படின்னா, எனக்கு அந்த நிலைமை வந்துருச்சு, மீட்பு கொண்டு போறதற்கான ஒரு நபராக நான் தான் இருக்கிறேன், எனக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு, நான் கொண்டு போக போறேன்ட்டு அங்க ஒரு கொலை நடக்குது. ஆனா அங்க சொந்த ஜனத்தாரே என்ன பண்றாங்க, எனக்கு அதிபதியா வச்சது யாரு, நியாயாதிபதியா வச்சது யாரு கேள்வி கேக்குறாங்க. இந்த ஒரு தாக்கத்தினாலதான் மோசே இந்த 5 காரியங்கள்ல மிகவும் ஜாக்கிரதை உணர்வோடு தேவன் சொல்ல 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 அவர் தன்னை வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னதற்கான பதிலாக இருக்கு அப்படிங்கிறத ஏழாமை காலத்துல நமக்கு எடுத்து காண்பிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, அப்ப மோசேயினிடத்துல இருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் தேவன் அவரை அழகாக வடிவமைப்பதற்கு அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்டதான படிப்புலையும் அனுபவத்திலையும் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு மோசேவைத்தான் இந்த ஒரு முச்செடியினுடைய இந்த ஒரு காட்சியில அங்க தேவ தூதன் பேசுறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு சூழல்ல இன்னும் நீ என்னப்பா தயங்கிட்டு இருக்கிற, இன்னும் என்னப்பா மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இப்ப தேவதூதனுக்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வசன பகுதிகள் நீங்க 14ல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, மோசேயின் மீது, ஏய் நீ முதல்ல என்ன சொல்ற, எம்மாத்திரன்னு கேக்குற, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா விளக்கம் சொல்றேன். சரி, உன் பேர் என்னன்னு சொல்ற, நான் பேரை சொல்லி நான் உன்னை இந்த மாதிரி மீட்பின் திட்டத்தையே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், பிளானையும் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி நம்ப மாட்டாங்கன்னு சொல்ற, அந்த நம்ப மாட்டாங்கிறதுக்கும் நான் என்ன பண்றேன், அதற்கும் நான் அற்புத அடையாளங்களை காண்பிக்கிறேன். சரி, நீ வாக்கு வல்லவன் இல்லைன்னு சொல்ற, நான் உன் வாக்குலயே நான் கண்ணு காணாதவங்களை பார்க்க வச்சிருக்கிறேன், உங்களுக்கு கண்ணை உண்டு பண்ணது நான் தான், வாய் பேச வச்சது நான் தான், காது கேட்க வச்சது நான் தான், நான் உன் கூட இருந்து பேச வைக்கிறேன். அடுத்துதான் நீ என்ன சொல்ற, வேற ஆளை வச்சுக்குங்கன்ற. தேவதூதனுக்கே இப்ப என்ன ஆயிடுச்சு, கோபம் ஆயிடுச்சு. இந்த ஒரு கோபத்தை இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்மளிடத்துல கூட தேவன் திருப்புறார். எந்த அளவுக்குன்னா, தேவன்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு, ஒரு நிழல் தான், தேவன்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல நம்ம சத்தியம் கேட்கிறோம், சகோதர ஐக்கியம் பெற்றுக்கொள்றோம், ஜபத்தின் மூலமாக தொடர்பு கொள்றோம், தேவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு, வல்லமை, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனா தேவனுடைய ஊழியங்கள் செய்யுங்க அப்படின்னா மட்டும் நமக்குள்ள என்ன வந்துரும், 1008 ரீசன் சொல்லுவோம்.
பிரதர் இந்த மாதிரி எக்லீஷியால இந்த ஒரு ஒர்க் பாத்துருங்க பிரதர், இந்த மாதிரி ஹார்வெஸ்டுக்கு போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருங்க பிரதர், இந்த மாதிரி பவர் பாயிண்ட் போடுறவங்க வரல அந்த பவர் பாயிண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருங்க பிரதர், இந்த மாதிரி டீ பரிமாறுறதுக்கு வரக்கூடிய சிஸ்டர்ஸ் வரல கொஞ்சம் நீங்க பரிமாறிடுங்க சிஸ்டர். அப்பதான் நமக்கு என்ன வரும்னா வராத கால்வலி வந்துடும், வராத தலைவலி வந்துடும். அப்பதான் நம்ம ஏதோ ஒரு ரீசன் என்ன பண்ணிட்டு இருப்போம், சின்ன சின்ன ஊழியங்கள் தான், அதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா ரீசன் சொல்லிட்டு இருப்போம். என்னன்னா நான் ஏமாத்திரம் உண்மையாலும் நீங்க சொல்றது தானா? இருந்தாலும் இந்த ஊழியத்தை நான் ஒரு வேளை செஞ்சேன்னா எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துருமோ, இல்ல வீட்டுல என்ன விட மாட்டாங்க, அநேக காரணங்கள் சொல்றோம். ஆனா தேவன் சொல்லி இருக்கிற காரியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஏமாத்திரம், இதுக்கு தேவன் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீ ஏமாத்திரம் இல்லப்பா நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. இது மோச இடத்துல இல்ல, நம்ம கிட்ட பேசுறது. தேவன் நம்ம கூட இருக்கிறேன்றாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ட்டு மோசேயினிடத்துல சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலப்பகுதியில மறைச்சு வச்சத தேவனுடைய வெளியேறப்பட்ட சத்தியத்தின் மூலமா நமக்கு வெளியரங்கமாக்கி, அதோட மாத்திரமில்ல நான் தேவன், என்னோட குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, இவர்கள் மூலமாக நான் மாபெரும் மனுக்குலத்தினுடைய மீட்பின் திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த மீட்பின் திட்டத்துல கர்த்தருடைய பங்காளிகளாக உங்களையும் நான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன். அந்த மீட்புல நீங்க 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தரோடு ஆளுகை செய்ய போறீங்க. சகல தூதர்களுக்கும் மேலாக கர்த்தரோடு இணைந்து ஆளுகை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது. உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, மீட்டெடுக்க போறீங்க. எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. இல்லப்பா நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு பலனா இருந்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி அற்புதங்கள் தேவன் வந்து நமக்கு நேரடியான அற்புதங்கள் கொடுக்கலைனாலும் அநேக அடையாளங்களின் மூலமா நம்மளை வழிநடத்திட்டு தான் இருக்கிறாரு. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வேலைகளுக்காக போய் நிக்கிறப்ப நாம் ஆனந்த கண்ணீர் விடத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்கள் நமக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பேச்சு திறமை இல்ல பிரதர், யார்ட்டையாச்சும் சப்ஜெக்ட் சொல்லுங்க பிரதர், யார்ட்டையாச்சும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க பிரதர். பிரதர் நமக்கெல்லாம் அந்த மாதிரி பேச்சு திறமை இல்ல பிரதர், அதெல்லாம் நம்ம எப்படி பிரதர், ஏதாச்சும் நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசட்டும் பிரதர். இங்க பேச்சு திறமை அப்படிங்கிறப்ப நம்ம அநேகர் என்னதான் யோசிக்கிறோம்னா 1 மணி நேரம் நின்று சப்ஜெக்ட் பேசணும், அதுதான் பேச்சு திறமை இல்ல. ஏன்னா 7ஆம் காலத்தூதன் ஒரு இடத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், புண்ணியங்களை அறிவிக்க வந்த பின்பதாக எனக்கு நாவு இல்ல, எனக்கு திக்குவாயன், நான் மந்த நாவு, எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு தேவனுடைய விளையேறப்பெற்ற புண்ணியங்களையும் தேவனுடைய விளையேறப்பெற்ற ஆச்சரியமான திட்டங்களையும் நம்ம ஒருவேளை மற்ற உலக ஜனங்களுக்கு அறிவிக்காம இருந்தோம்னா நம்ம அழைப்பையே என்ன பண்றோம் அப்படின்னா கேள்விக்குறியாக்குறோம். ஏன்னா பேதுருலதான் நம்ம அந்த வசனம் வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய சந்ததியாக அங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்க வரீங்க அப்படின்னா எதற்காக வரீங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக வரும். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம அதை அறிவிக்காம இருந்தா அப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை உலக ஜனங்கள் மத்தியில சொல்லுவதற்கு, வேலை ஸ்தலங்கள்ல உற்றார் உறவினர் மத்தியில சொல்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம் பார்க்கணும். தேவனுடைய ஊழியங்களுக்கு சொல்றோம் பாருங்க ரீசன்ஸ், அவ்வளோ காரண காரியங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததா என்னன்னா, சரி இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்ட்டு தேவன், நான் இதெல்லாம் உங்க கூட இருக்கிறேன்ப்பா, நான் இல்லாததையே உருவாக்குறவன்ப்பா, நீ இதை செய்யப்பா அப்படின்னா அப்பதான் நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம், இதுக்கு நான் ஃபிட் இல்லைங்க, நீங்க வேற யாராச்சும் என்ன பண்ணுங்க. இது நம்ம என்ன எதற்கான ஒரு அடையாளம் தெரியுமா? இந்த ஓட்ட பந்தயத்துல இந்த கிறிஸ்துவனுடைய அங்கத்தை அடைவதற்கு நான் தகுதி இல்ல, நீங்க கட்டிட்டு இருக்கிற கோபுரத்துல சேர்க்கப்படக்கூடிய 1,44,000 பேர் கல்லுல கண்டிப்பா அதுல நான் ஒரு கல் இல்ல, என்ன விட்டுருங்க. ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசே சொல்ற ரீசன் அங்க தாழ்மை இருந்தது, அவர் சொன்ன ரீசன் ஒரு விழிப்பு இருந்தது. ஆனா நம்ம சொல்ற ரீசன் தாழ்மையோ விழிப்போவா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன் பிரதர் எக்லீஷியாக்கு லேட்டா வரும், ஏன் பிரதர் எக்லீஷியால இந்த மாதிரி ஒரு சூழல் கடந்து போச்சு, ஏன் பிரதர் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறீங்க, ரீசன் சொல்றோம். ஆனா அது தேவனுக்கு பிடித்தமானதா இருக்குமா? சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆனா மோசேவனுடைய அந்த தவிர்ப்பு வேறு காரணங்கள், ஆனா அதே போன்று நாம் பண்ணக்கூடிய அநேக
காரியத்தினுடைய பின்னணியானது அது வேறு மாம்சத்தினுடைய இச்சையாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. மோசே இவ்வளோ விழிப்புள்ளவனாக ஜாக்கிரதையாக இருந்து மறுப்பு தெரிவிக்கும் பொழுதே தேவனுடைய தூதனுக்கு கோபம் உண்டாயிருக்குன்னா, அப்ப நீங்களும் நானும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவிர்ப்பிலையும் தேவன் எந்த அளவிற்கு அவர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனிடத்துல அவருடைய ஊழியங்கள் செய்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஊழியங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஊழியங்கள் செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடுவோமா? கண்டிப்பா இல்லை. ஊழியங்கள் செய்வதின் வாயிலாக கிறிஸ்துவின் அன்பை காட்டுவோம். கிறிஸ்துவின் அன்பை காட்டுதலின் மூலமாக குணலட்சணங்கள் வளரும். அந்த குணலட்சணங்களுடைய முதிர்ச்சி தான் பரலோகத்துல நம்ம பங்காளிகளா இல்லையா என்பதனுடைய ஒரு மாபெரும் ஒரு அடையாளங்களா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனுடைய பேஸ்மெண்டாக ஒரு ஆரம்ப கட்ட நிலைமையில எதுதான் இருக்குன்னா அந்த ஊழியங்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஊழியங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான ஒரு பழைய ஒரு தோல்வியை நினைத்து மிகவும் ஜாக்கிரதை உணர்வோடு இருந்ததுனாலதான் அந்த மோசே அந்த ஒரு தாழ்மை காண்பிச்சு அங்க சாந்த குணம் உள்ளவராக இருந்ததுனாலதான் அவர் அந்த 5 முறை தவிர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனா இந்த ஒரு கட்டத்துல தேவ தூதரானவர் அங்க கோபம் மூண்டவராக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, இல்ல நீ என்ன பண்ணு அப்படின்னா, உங்க அண்ணன் இருக்காரு பத்தியா ஆரோனு, அவரை நான் ஏற்பாடு பண்ணி அந்த ஆரோனின் மூலமாக நான் அவனுக்கு நீ அதிபதியா இருப்ப, அவன் உன் வாயா இருந்து பேசுவான், நீ போ அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை அங்க எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப அங்க தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்ப போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். இப்ப வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப, அங்க தேவதூதன் கோலை கையில பிடிச்சிட்டு, போப்பா இந்த கோலை நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கோலை பிடித்தவராக மோசே அவருடைய மாமனாருடைய வீட்டுக்கு வராரு. அப்ப மந்தையை விட்டுட்டு வந்துட்டாரானா கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒருவேளை மந்தையை அவர் கூட்டி வந்திருக்கலாம். அப்ப மாமனாருடைய வீட்டுக்கு வராரு, இத்திரோவனுடைய வீடு, இன்னொரு வார்த்தையில சொன்னா ரெகுவேனுடைய வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா மாமனிடத்துல இந்த மாதிரி என்னுடைய சகோதரர்லாம் இருந்தாங்க. அந்த சகோதரருடைய வயது வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா, எனக்கும் எங்க அண்ணாவுக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 3 வருஷம் வித்தியாசம். எனக்கும் எங்க அக்காவுக்கும் 9 வருஷம் வித்தியாசம். அவங்க எல்லாம் இப்ப உயிரோட, எனக்கே 80 வயதுனா அவங்க எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்களான்னு தெரியல. அதனால நான் போய் எனது சகோதரர்கள் உயிரோட இருக்கிறாங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரவா அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அப்ப சுகமாய் போய் வா அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறப்ப அவருடைய மாமனார் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு காரியத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம, அவங்க பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. மோசே, அவருடைய மனைவி மற்றும் அவருடைய 2 பிள்ளைகள். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 4:19-20 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்ப போய் உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன ஆகிறாருன்னா, பிரயாணம் துவங்குறாரு. அங்க தேவன் யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சொல்லிட்ட ஒரு மாபெரும் ஒரு யாத்ராகமும் 3:10 சொல்லிட்ட ஒரு மாபெரும் ஒரு அழைப்பை, நீ என்ன பண்ண, பார்வோனுக்கு அனுப்புவேன் வா. அத மோசே கேட்ட உடனே மீண்டுமா இந்த ஒரு பிரயாணத்தின் மத்தியில மோசேனிடத்துல வந்து, நீ என்ன பண்ணுப்பா, நீ ஸ்டார்ட் பண்ண பிரயாணத்தை, இந்த மாதிரி உன்னுடைய எகிப்துல இருந்துட்ட, உன்னுடைய பிராணவே தேடிட்டு இருந்த, உன்னை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த பார்வோன் மரிச்சிட்டாரு, நீ வந்துட்டு சில வருடங்களே என்ன பண்ணிட்டாரு, அவர் மரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க தேவ தூதனானவர் சொல்றாரு. இந்த ஒரு காரியம் அறிந்த பின்பதாக இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்குறப்ப, மோசே தன் மனைவியோடும் தனது 2 பிள்ளைகளோட என்ன பண்றாருன்னா கழுதை ஏறி
அங்க எகிப்தை நோக்கி அவர் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஒரு சூழல்ல இப்ப பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பிரயாணம் துவங்கி இப்ப போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல மன்னிக்கும் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்ப போய் சேர்ந்த பின்பு நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். அப்ப இந்த ஒரு சூழல் என்ன நடக்குதுன்னு பாக்குறப்ப இப்ப தேவனுடைய தூதன் 3வது முறை காட்சி கொடுக்கிறார். ஐ மீன் பேசுறார். ஃபர்ஸ்ட் டைம் முச்செடி நடுவுல பேசுறாரு. 2வது முறை அவர் அந்த முச்சடியில இருந்து மீதியான் தேசத்துல வந்து மாமனார் வீட்டுல மாமனார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க மீதியான் தேசத்திலேயே தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல மீண்டும் என்னன்னா உன்னுடைய சத்துரு மறிச்சுட்டாருங்கிறத சொல்றாரு. இப்ப அந்த பிரயாணம் துவங்கின பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப மீண்டுமாக அவர் வந்து இந்த மாதிரி நீ எகிப்துக்கு போய் இந்த அற்புதங்களின் வாயிலாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன். ஒரு கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப சேஷ்டபுத்திரன், என்னுடைய சேஷ்டபுத்திரன் யாருதான்? இஸ்ரேல் ஜனங்க தான். ஒருவேளை நீ அவங்கள விடுறதுக்கு நீ கஷ்டப்பட்ட அப்படின்னா உன்னுடைய பார்வோனுடைய சேஷ்டபுத்திரனை கை வச்சிருவேங்கிறத நீ போய் சொல்லுப்பா அப்படிங்கிற ஒரு காரியத்தை, கொலை செய்திருவேன் அப்படிங்கிறத சொல்லுப்பா அப்படிங்கிறத தேவதூதன் சொல்றாரு. இத சொல்லி முடிச்சுட்டு இப்ப அடுத்து என்ன கடந்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாருன்னா மோசேயை கொலை செய்வதற்கு எதிர்படுறார். அடுத்த சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அப்ப இந்த ஒரு வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஒரு தேவதூதர் வந்து அவனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு. ஐ மீன் எதிர்பட்டு வராரு. அந்த எதிர்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல சிப்போரால் உடனடியாக என்ன பண்றாங்கன்னா ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து, இந்த கருக்கான கல் இங்க மட்டும் இல்லைங்க, நீங்க யோசுவாவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் நுனித்தோல் கட் பண்ணுவாங்க. அப்பயும் யோசுவா என்ன பண்ணுவாருன்னா ஒரு கருக்கான கல்லுதான் எடுப்பார். அப்ப அப்பேற்பட்டதான விதத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து அங்க உடனடியாக இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய 2 பிள்ளைகளுடைய நுனித்தோலை கட் பண்ணி அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப சொல்லி முடிச்ச பின்பதாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது 26ஆம் வசனத்துல அந்த புருஷர் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, அதாவது அந்த தூதனானவர் என்ன பண்றாருன்னு பாக்குறப்ப அந்த இடத்தை விட்டு அவர் போகக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப இந்த விருத்த சேதனுடைய நிமித்தமாக தேவன் மோசேயினுடைய உயிர் காக்கப்படுதுங்கிறத பாக்குறோம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 27ஆம் வசனத்துல இருந்து அந்த வனாந்திர பகுதியில ஆரோன் வந்து மோசேயை வந்து பாக்குறதா இருக்கும். ஆனா இந்த 2 சம்பவத்துக்கும் நடுவுல அந்த விருத்த சேதனத்துக்கும் இந்த ஆரோன் வந்து மோசேயின் இடத்துல பேசுறதுக்கும் நடுவுல மோசே என்ன பண்ணுவாருன்னா தனது மனைவி 2 பிள்ளைகளை என்ன பண்ணுவாருன்னா திருப்பியும் மாமனார் தேசத்துக்கே அனுப்பிச்சிடுவார். அவங்க எப்போ மோசேயினிடத்துல வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப மோசே விடுதலை எல்லாம் பண்ணி அந்த மீதியான் தேசத்துக்கு பக்கத்துல அந்த ஓரேபு மலை பக்கத்துல வந்த பொழுது, ஓரேபு மலை பக்கத்துல அவர் வரும் பொழுது அந்த எத்திரோவுக்கு அந்த ரெகுவேலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வருவார். நீங்க வசனம் எங்க வாசிக்கலாம் அப்படின்னா யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 18:2 மற்றும் 3. மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, அப்ப இப்பேற்பட்டதான அந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு மோசே இடத்திற்கு அங்க ரெகுவேல் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த ஒரு சம்பவத்துல அந்த
மோசே மற்றும் ஆரோன் எகிப்து தேசத்துக்கு கடந்து போறாங்க. அவங்க கடந்து போய் என்னென்ன நடந்ததுங்கிறத தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். இந்த மீதியான் தேசத்தினுடைய இந்த ஒரு பகுதி அனுபவங்கள்ல இந்த ஒரு மீதியான் தேசத்துல இருக்கும் பொழுதுதான் மோசேவானவர் அங்க யோபு புத்தகத்தை அவர் எழுதினார் அப்படிங்கறதனுடைய சகோதரர்களுடைய கருத்துக்கள் அங்க வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். மோசே எழுதின முதல் புத்தகம். ஏன்னா மோசே வனாந்தர பிரயாணம் துவங்கின உடனே அவர் மற்ற புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அதற்கு முந்தைய ஒரு காலப்பகுதின்னு பார்க்கிறப்ப இந்த மீதியான் தேசம். இன்னொன்னு 2வது பாயிண்ட் என்னன்னா, யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது யோபு 1:8 வாசிச்சிருங்க இறுதியா. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்ப இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா தெரியும், அவனை போல பூமியில ஒருத்தர் கூட என்ன இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அங்க கர்த்தர் சொல்றார். அந்த அளவுக்கு பொல்லாப்புக்கு விலகி சன்மார்க்கனா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தைகளை பார்க்கிறோம். இது ஆபிரகாம் இடத்துல இருந்து நம்ம சந்ததி பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதியில தான் எந்த ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷனை பத்தி வேதாமம் பதிவிடல. அதனால அந்த ஒரு நோவாவிலிருந்து ஆபிரகாமுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில வாழ்ந்த யோபுவை பற்றி இந்த ஒரு வனாந்தரத்தின் பகுதியில தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த மீதியான் தேசத்துல இருக்கும் பொழுது அவர் மோசேயின் மூலமாக இந்த யோபு புத்தகத்தை எழுதியிருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து வந்திருக்குது. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு மீதியான் தேசத்தின் அனுபவங்கள் பெற்றவராக இப்ப எகிப்துல ஒரு 40 வருடம், மீதியான் தேசத்தின் 40 வருடம், இந்த 80 வருட பெரும் அனுபவங்கள் கொண்ட தேவ வழிநடத்தல் பெற்றவராக மோசே ஆரோனோடு இப்பொழுது எகிப்திற்கு கடந்து போறார். தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய வாரங்கள்ல எப்பேற்பட்டதான எகிப்தினுடைய சூழ்நிலைகள் கடந்து போனது என்பதை தேவன் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து வெளிப்படுத்துவார்.